வெல்கம் டு அரிஸ் கல்வி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th கெமிஸ்ட்ரி 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏற்கனவே 12th ஃபிசிக்ஸ் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிவிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபிசிக்ஸ் 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே படிச்சிங்கன்னா உங்களால் 5ம் அட்டன் பண்ண முடியும். அது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். சரி வாங்க, 12th கெமிஸ்ட்ரி 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே உங்களுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் 4 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். 3 மார்க் கொஸ்டினும் 2 மார்க் கொஸ்டினும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். காந்த பிரிப்பு முறையை விளக்குக. செகண்ட், எக்ஸ்பிளைன் ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். நுரை மிதப்பு முறையினை விளக்குக. தேர்டு, எக்ஸ்பிளைன் ஜூன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். புல தூய்மையாக்கல் முறையை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஃபோர்த் ஒன், எக்ஸ்பிளைன் வேன் ஆர்கல் அயோடின் மெத்தட். வான் ஆர்கல் அயோடின் முறையை விளக்குக. ஃபிஃப்த் ஒன், எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோமெட்டலாலஜி ஆஃப் அலுமினியம். ஹால் எரால்ட் ப்ராசஸ். ஹால் எரால்ட் முறையில் அலுமினியம் பிரித்தெடுப்பதை விளக்குக. சிக்ஸ்த் ஒன், எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைப்ரோன். டைப்ரோனின் அமைப்பை விளக்குக. செவன்த் ஒன், எக்ஸ்பிளைன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரின் இன் லேபார்டரி. ஆய்வகத்தில் குளோரின் தயாரித்தலை விளக்குக. எய்த் ஒன், எக்ஸ்பிளைன் ஜூன் ரிஃபைனிங் வான் ஆர்கல் மெத்தட் ஃபார் டைட்டானியம் ஜிர்கோனியம். டைட்டானியம் சிர்கோனியம் தூய்மையாக்கலை விளக்குக. நைன்த் ஒன், கம்பேர் லாந்தனைட்ஸ் அண்டு ஆக்டினைட்ஸ். லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகளை ஒப்பிடுக. 10th ஒன், எக்ஸ்பிளைன் ஸ்காட்கி டிஃபெக்ட் அண்டு ஃப்ராங்கல் டிஃபெக்ட். ஸ்காட்கி மற்றும் ஃப்ராங்கல் குறைபாடுகளை விளக்குக. 11th ஒன், எக்ஸ்பிளைன் வெர்னர்ஸ் கோஆர்டினேட்ஸ் தியரி. வெர்னர் அணைவு சேர்ம கொள்கையை விளக்குக. 12th ஒன், எக்ஸ்பிளைன் லாந்தனைட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இட்ஸ் கான்சிக்யூஷன்ஸ். லாந்தனைட் குறுக்கம் மற்றும் அதன் விளைவுகளை விளக்குக. 13, எக்ஸ்பிளைன் போஸ்ட்லஸ் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி. இணைத்திறன் பிணைப்பு கொள்கையின் முக்கிய கருதுகோளை எழுதுக. 14, explain why NiCN4 2- is diamagnetic and CrNH3 6 3+ is paramagnetic VP theory. VP கொள்கையின் அடிப்படையில் காந்த பண்புகளை விளக்குக. 15, differentiate chemical and physical adsorption. வேதியியல் மற்றும் இயற்பியல் உறிஞ்சலை வேறுபடுத்துக. 16, explain ஜியோலைட்ஸ். ஜியோலைட்டுகள் பற்றி விளக்குக. 17, explain inter-halogen compounds with example. ஹாலோஜன் இடை சேர்மங்களை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 18, எக்ஸ்பிளைன் லிமிட்டேஷன் ஆஃப் விபி தியரி. விபி கொள்கையின் வரம்புகளை விளக்குக. 19, ட்ரை ஆஸ்ட்வால்ட் டிலேஷன் லா. ஓஸ்ட்வால்ட்டின் நீர்த்தல் விதியை வருவி. 20, டிரைவ் இன்டிகிரேட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். பூஜ்ய வரிசை வினைக்கான ஒருங்கிணைந்த வேக விதியை வருவி. 21, டிரைவ் இன்டிகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். முதல் வரிசை வினைக்கான ஒருங்கிணைந்த வேக விதியை வருவி. 22, டிரைவ் ஆண்டர்சன் எசல்பார்க் ஈக்குவேஷன். ஆண்டர்சன் எசல்பார்க் சமன்பாட்டை வருவி. 23, கால்குலேட் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் SCBCC கிறிஸ்டல். எளிய பொருள் மைய கன சதுர அமைப்பின் பொதிவு திறனை கணக்கிடுக. 24, எக்ஸ்பிளைன் நேச்சர் பாண்டிங் இன் மெட்டல் கார்போனைல்ஸ். உலக கார்போனில்களில் பிணைப்பின் தன்மையை விளக்குக. 25, டிரைவ் நெஸ்ட் ஈக்குவேஷன். நெஸ்ட் சமன்பாட்டை வருவி. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். 26, எக்ஸ்பிளைன் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. நைட்ரோபென்சின் வெவ்வேறு ஊடகங்களில் குறைக்கப்படுவதை விளக்குக. 27, எக்ஸ்பிளைன் அடால் கண்டக்ஷன் மெக்கானிசம். ஆல்டல் செறிவு வினையின் வழிமுறையை விளக்குக. 28, எக்ஸ்பிளைன் கேனிசாரா ரியாக்ஷன் மெக்கானிசம். கன்னிசாரா வினையின் வழிமுறையை விளக்குக. 29, டிஸ்டிங்கஸ் 1 degree 2 degree 3 degree ஆல்கஹால்ஸ். விக்டர் மேயர் லூகாஸ் டெஸ்ட். விக்டர் மேயர் லூகாஸ் முறையில் ஆல்கஹாலை வேறுபடுத்துக. 30, எக்ஸ்பிளைன் ரீமர் டியாமன் ரியாக்ஷன். ரீமர் டியாமன் வினையை விளக்குக. 31, எக்ஸ்பிளைன் கேப்ரியல் பேத்லைமெண்ட் சிந்தட்டிஸ். காப்ரியல் தாலமைடு தொகுப்பை விளக்குக. 32, எக்ஸ்பிளைன் கார்போலைமெண்ட் ரியாக்ஷன். கார்போபைலமின் வினையை விளக்குக. 33, எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸின் அமைப்பை விளக்குக. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸும் ஒரு கொஸ்டின் இருக்குது, அதையும் படிச்சுக்கோங்க. 34, எக்ஸ்பிளைன் பாப்பப் ரூல் வித் எக்ஸாம்பிள். பாப்பப் விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக.
35. Explain Lucas test. லூகாஸ் சோதனையை விளக்குக. 36. Explain preparation of Bunayen. பியூனாயன் தயாரித்தலை விளக்குக. 37. Explain preparation of nylon 6, nylon 6, தயாரித்தலை விளக்குக. 38. Write a short note on peptide bond. பெப்டைட் பிணைப்பு பற்றி குறிப்பு எழுதுக. 39. Explain function of lipids. லிப்பிடுகளின் உயிரியல் செயல்பாடுகளை விளக்குக. 40. State and explain Faraday's laws of electrolysis. பாரோடையின் மின்னாய்வு விதிகளை கூறுக. 41. Explain intermediate compound formation theory of catalysis. வினைவேக மாற்றம் பற்றிய இடைநிலை சேர்மம் உருவாவதல் கொள்கைகளை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 42. Explain Adorson theory of catalysis. உறிஞ்சல் கோட்பாட்டை விளக்குக. மொத்தம் 42 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. இது எல்லாமே 5 மார்க் கொஸ்டின் தான். நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ரிவிஷன் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், பப்ளிக்கு இது யூஸ் ஆகும். நான் அடுத்தது வந்து 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிஸ் பண்ணாமல் படிக்க ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் இன்னும் நிறைய வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.